அந்த இருண்ட சுடுகாட்டில் பசியோடும் பயத்தோடும் தன் அம்மாவின் சாம்பல் மேட்டின் மேல் படுத்து கிடந்தான் சிறுவன் தமிழ். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எழுந்து மாமா என்று அவன் அழுத சத்தம் அந்த நள்ளிரவில் காற்றில் கரைந்தது. அப்போது பயங்கர உருவத்தோடு வெளிப்பட்ட சுடுகாட்டு காளி அந்த சிறுவனின் கண்ணீரை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். அந்த பிஞ்சு கைகள் பயப்படாமல் காளியின் கரங்களை பற்றி அம்மா பசிக்குதுமா என்று கெஞ்சியபோது அந்த ஆக்ரோஷ தெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தன் கோர உருவத்தை மறைத்து ஒரு மென்மையான தாயாக மாறி பசியால் வாடிய மகனுக்கு தன் கையாலேயே உணவூட்டி தன் மடியில் கிடத்தி தூங்க வைத்தாள். விடிந்ததும் ஊர்க்காரர்கள் வந்து பார்த்தபோது அந்த சிறுவன் சிரித்து கொண்டே சொன்னான், நேத்து ராத்திரி என் அம்மா வந்து எனக்கு சோறூட்டி விட்டு நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. பெற்ற தாய் மண்ணோடு போயிருக்கலாம், ஆனால் அனாதையாய் நின்ற குழந்தைக்கு அந்த சுடுகாட்டு தெய்வம் தாயாகி நின்றது. அடுத்து என்ன தெய்வத்தின் கதையை சொல்லணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு